பன்னீர்செல்வம் என்பவன் மனைவியும் குழந்தையும் விட்டுட்டு 8 வருஷம் முன்னாலே ஓடி போனவன். ஓடி போய் ஒரு மைனர் பொண்ணை கல்யாணம் பண்ணி அது வேற ஒரு கேஸ் இருக்குது. அவன் இப்போ இந்த குழந்தை செத்து போனதுல, இந்த 9 வயது மகன் செத்து போனதுல கிடைக்கக்கூடிய நிவாரண தொகையில பங்கு கேட்டு அந்த ஷர்மிளா என்ற சிங்கிள் மதர் டெய்லர் வேலை பார்த்துக்கோ அந்த பிள்ளையை காப்பாத்திட்டு இருக்கிறாங்க. அவங்கள்ட்ட வந்து தகராறு பண்ணியிருக்கிறான். இந்த காசை பிடுங்கிறதுக்கு ஒரு வழி இந்த மாதிரி பெட்டிஷன் போடுவது அப்படின்னு போயிருக்கிறான். இது எல்லாம் தெரிந்தும், நான் சொல்றேன் அழுத்தம் திருத்தமா தெரிந்தும், டிவிக்கு அந்த தாவேக்காரங்க உள்ளூர் இளைஞர்களே சொல்றாங்க இதெல்லாம் வந்து தெளிவாக சொல்லியும் அதெல்லாம் தெரிந்தும் அவனை மனுதாரராக போட்டிருக்கிறாங்க. ஒரு ஃப்ராடு. இந்த செல்வராஜும் ஃப்ராடுன்னு முந்தா நாள் எனக்கு தெரியல, உங்களுக்கும் தெரியல. இப்போ போய் விசாரிச்சாக்கா இதை பார்த்தேன் நான் அந்த வீடியோவை. ரொம்ப அநியாயமா இருக்குதுங்க. அவர் ஒரு தலித் விவசாய கூலி, அவர் எதுவும் தெரியாது. அவரு மனைவி வந்து ஒரு நோயாளி. அவர் கஷ்டப்பட்டு வேலை பார்த்து அந்த பிள்ளையும் மனைவியும் காப்பாற்றி கொண்டிருக்கிற ஒருத்தர்கிட்ட பையனுக்கு வேலை வாங்கி தர அப்படின்னு சொல்லி ஏமாற்றி அந்த அதிமுக முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் கையெழுத்து வாங்கியிருக்கிறார். அது வீடியோல ஒரு விளக்கி சொல்றாரு. அதிமுகவினுடைய நிர்வாகி பாலகிருஷ்ணன் BABL. BABL வேறையா? உருப்பிட்ட மாதிரிதான். ஆமா, தாந்தோன்றி ஒன்றியம். ஆமா, இவர் வந்து இந்த 10 லட்சம் ரூபாய் தமிழக அரசு கொடுத்த பணத்தை அவர் சொல்றாரு மொத்தமும் வாங்கின கடனுக்கு 5 வட்டி கடன் வாங்கியிருக்காரு. நோயாளி தன்னுடைய மனைவிக்கு வைத்தியம் பார்த்தே கடன் பட்டிருக்காரு. அந்த காசை பூரா அது கொடுத்துட்டேன் அப்படின்னு சொல்றாரு. இப்ப இவ்வளவு பரிதாபமான மக்கள், 2 பேருமே தலித் சமூகத்தை சேர்ந்தவர்கள், பரம ஏழைகள், இவங்களை ஏமாற்றி கொள்ளையடித்து தங்களை காப்பாற்றிக் கொள்வதற்கு ஏற்கனவே 41 பேரை கொன்னுட்டானுங்க. கொன்னுட்டு அந்த பணத்தையும் பயன்படுத்தி ஆதாயம் பெறுவதற்கு இவங்க முயற்சி பண்றாங்கன்னா திமுகவும் அதிமுகவும் இவ்வளவு கொலைகார கட்சி, கொடூரமான கட்சியை இதுவரைக்கும் யாரும் பார்த்ததில்லை. இப்ப இந்த மாதிரி பொய்யா ஒரு அதிமுக காரரு செட்டப் பண்ணி இந்த செல்வராஜ் கிட்ட கையெழுத்து வாங்கி எதுக்காக கொண்டு போனோம் அந்த யோசிச்சு பாருங்க. உங்க கூட்டத்துக்குள்ள ஆளை போட்டு காசை கொடுத்து தாவேக்கா கொடியை ஆட்ட வச்சு இதோ கூட்டணி அமைஞ்சிருச்சு, பிள்ளையார் சொல்லி போட்டாச்சு அப்படின்னு சந்தோஷமா கூறினார்ல எடப்பாடி. அது ஒரு சதி திட்டம். இப்போ ஒரு பொய்யா இந்த மாதிரி ஒரு ஆளை செட்டப் பண்ணி உங்களை வந்து இந்த இளநியை ஊக்கு போட்டு இழுக்கிற மாதிரி உங்க தலைவரை ஊக்கு போட்டு கூட்டணிக்கு இழுக்கிற திட்டம். கூட்டணிக்கு இழுக்கிற திட்டம் மட்டும் இல்ல, எப்படியாவது உங்களை CBIல சிக்க வைக்கணும். எப்படி கொடநாடு கேஸ்ல நம்ம சிக்கணுமோ அந்த மாதிரி இந்த கேஸ்ல விஜயை சிக்க வச்சுட்டாதான் நிரந்தரமா நமக்கு துணை முதல்வர் அல்லது சொல்ற சீட்டை வாங்கிட்டு வரக்கூடிய டம்மி பீஸாக விஜயை மாற்ற முடியும் என்பது எடப்பாடியின் சதி திட்டம்.